நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் வெளிப்படுத்தினல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. ஆமேன். பழைய ஏற்பாட்டில் நிறைவேறுதலே புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றினது தான் தீர்க்க தரிசனங்கள். அதாவது யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நிறைவேறியும் விட்டது அவையாவும். அதன் பிறகு நோ தீர்க்க தரிசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்திலே உண்டாகவில்லை. ஆமென். இரண்டாவதாக உபாகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தேவ வார்த்தை, அதாவது தீர்க்க தரிசனம் அப்படியே பலிக்க வேண்டும். அந்த தீர்க்க தரிசனம் நடவாமல் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தையே. அந்த தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட துணிகரமான பொய் வார்த்தை. அந்த பொய் தீர்க்க தரிசனத்துக்கு பயப்பட வேண்டாம். மற்றும் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனங்களில் நாகமான் தந்த காணிக்கையை எலிசா தீர்க்கதரிசி வாங்க மறுத்துவிட்டான். ஆம், தீர்க்கதரிசிகள் பொருள், ஆசை, இச்சை வெறுப்பவர்கள். ஆனால் இன்றுள்ள தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் ஜனங்களுக்கு ஆறுதலான ஒரு பாட்டு பாடி ஆறுதலான வசனங்களை சொல்லி இது தேவன் பேச சொன்னார் என்பார்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜாவுக்கு 450 கள்ள தீர்க்கதரிசிகள் ஆகாப் ராஜாவுக்கு அவருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஆகாப் ராஜாவின் முடிவு அப்படி அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் வருகிறதான நோக்கம் உங்கள் மனநிலை அறிந்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். நம்ப வேண்டாம். தீர்க்க தரிசனம் ஒரு காலம் பொய் சொல்லவும் சொல்லாது. இது போன்ற பொய்யின் ஆவியுடைய தீர்க்கதரிசிகள் பொருளாசை, பண ஆசை, சாப்பாடு வெறியர்கள், மொத்தத்தில் இச்சை உடையவர்களாக இருப்பார்கள். பரிசுத்த வேத வசனத்தின்படி அவர்கள் சொல்லும் பொய்யான தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உண்மையை எளிதில் உங்களுக்கு புரிந்துவிடும். ஆமேன். God bless you.